பெரிய இன்ஸ்டாகிராம் தான் பிக் பாஸ். சரியா? நீங்கள் இன்ஸ்டாகிராமு அல்லது ஃபேஸ்புக், சோஷியல் மீடியா இதெல்லாம் என்னவா மாற்றிருக்கு? உங்களோட லைஃபோட ஒரு ஸ்லைஸை கண்டென்ட்டாக மாற்றிருக்கு. நீங்கள் உங்கள் வாழ்க்கையவே பணைய வைக்கிறீங்க. செல்ஃபி எடுத்து செத்து போகிறான் பல பேர். வெள்ளம் நடக்கும்போது வெள்ளத்தோட தீவிரம் புரியாமல் அந்த தண்ணிக்குள்ளே போய் விழுகிறான் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக. இதெல்லாம் எப்படி வருது? இந்த மீடியா நம்மளை அப்படியே டிசைன் பண்ணுது. இது இவங்களோட லைக் வெறி கிடையாது. இந்த லைக் வெறி தான் அந்த மீடியாவோட ஒரு போதையாக என்கேஜ்மெண்ட்டாக இருக்குது. ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமோ அவங்க என்ன கண்டென்ட் கிரியேட் பண்ணுறாங்க? அவங்க நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸை உருவாக்குறாங்க. அந்த கண்டென்ட் கிரியேட்டர் செய்கிற கோமாளித்தனத்தை பாருங்கள். நிறைய வியூ வேணுங்கிறதுக்காக என்ன வேணால் பண்ணுவாங்க. உடம்பை காட்டுவாங்க, அதெல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் அதை தாண்டி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? அந்த ஸ்பேஸை வச்சு ப்ராடக்ட் விற்பாங்க. அந்த ஸ்பேஸை வச்சு அட்வர்டைஸ்மெண்ட் ரெவின்யூ எடுப்பாங்க, சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் எடுப்பாங்க. இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட்டை அதாவது நீங்கள் சொல்கிற பல பேர் கிளாமராக இருக்காங்க, சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குறாங்கன்னு வச்சுக்கலாமே. அதில் 30% யார் எடுத்துக்கிறாங்க? ஓகே. ஸோ அந்த நிறுவனத்துக்கு லாபம் வரும்னா அது யாரையும் அம்மனமாக கூட ஆட வைக்கும். இப்போ நாம் பேசுகிறது ஓவரால் சப்ஜெக்டாக பேசிக்கலாம். பிக் பாஸுங்கிறத பார்க்குற மனிதர்கள் என்னவா மாறுறாங்க, அதுதான் ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஒரு பெரிய அளவுக்கு மீடியா வளர்ந்துருச்சு. அதாவது மீடியா இல்லாத காலம்லாம் இல்லை, மீடியா நிறைய இருக்கிற காலம். ஆனால் மீடியா நிறைய இருக்கிற காலத்துலேயும் பேசப்படாத செய்திகள், விவாதிக்கப்படாத விஷயங்கள், வாழ்க்கையோட பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த முரண்பாடு ஏன்னு தான் நம்ம பேசணும். நான் இல்லை, எனக்கு என்னென்னா மீடியா வாழ்க்கையோட, மனிதர்களோட, மக்களோட எல்லா பிரச்சனையும் பேசலாம். பிக் பாஸ்ங்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஷோ. அதை போய் நம்ம இவ்வளவு அது போய் மக்கள் பிரச்சனை இதெல்லாம் போய் பிக் பாஸோட கனெக்ட் பண்ணணுமா? இல்லை, நான் வேற விதமாக பேசலாமே. ஏன் பிக் பாஸை பேசணும்னு முதல்ல பேசுவோம்.